இந்த அப்பா அம்மா யார்? இந்த அப்பா அம்மா நமக்கு அம்மா செய்யும் உதவிகள் தான் என்ன? உனக்கு சோறு ஊட்டுவதிலிருந்து எல்லா விஷயத்திலையும் கற்பித்து கொடுப்பதில் இருந்து அப்பாவுக்கு தெரியாத விஷயங்களை கூட அம்மா மூலமாக நிறைவேற்றி கொடுப்பதிலையும் அம்மா வல்லமை கொண்டவர்கள். எதிரியை கூட மன்னித்து விடு, அடித்தவனை கூட திருப்பி அடிக்காமல் வந்துடு, ஐயோ பாவம் என்று சொல்லி கொடுப்பவள் தான் அந்த அம்மா. ஆகவே அம்மாவை ஒரு நாளும் மறவாதீர்கள். அம்மா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் சோர்வடையும் போது எல்லாமே தட்டி கொடுத்து தன் கஷ்டத்தை எல்லாம் மறக்கச் செய்து தன் பிள்ளைகளை ஒரு நாளும் கண்ணீர் சிந்த விடக்கூடாது என்பதற்காக சாப்பாடில் அன்பில் சோறு ஊட்டி வளர்த்தவள் தான் இந்த அம்மா. ஆகவே அம்மாவை மறவாதை ஒரு நாளும். அப்பா அவர் கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு தன் பிள்ளை நாம் பட்ட கஷ்டத்தை செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது, அவனின் மேல் சுமையை சுமக்கக்கூடாது. அவன் நல்லபடியாக படித்து பெரியாள் ஆகி இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்ய வேண்டும். டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, கலெக்டராகவோ, போலீஸாகவோ இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்துடனும் ஊக்கத்துடனும் தான் நம்மை ஒரு போர்வை போல நம் உடம்புக்கு காய்ச்சல் வந்து விட்டால் போர்வை போர்த்தி விடுவார் அல்லவா, அதுதான் அப்பா. அந்த அளவுக்கு கொசு கடிக்காமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளும் தந்தை, அந்த உறவு தான் தந்தை. தூரத்தில் இருப்பது தெரியாமல், தூரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது தந்தையின் உறவு எப்படி என்று. ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டவள் தாய். தாய் ஒரு நாளும் உனது அப்பா இப்படியெல்லாம் செய்தது என்று சொல்லி காட்ட மாட்டாள் கடைசி வரைக்கும். இதுதான் தாய். இரண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம், இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் குழந்தையை பாதுகாத்து அவர்களை வளர்த்து பெரியாளாக்கி நமக்கு சோறு ஊட்டுவான் அப்படிங்கிற இது கூட அவங்களுக்கு வராது. 4 பேரை காப்பாற்றினா போதும், அந்த சந்தோஷம்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நாம் இந்த சூழ்நிலையிலையும் நல்லா வளர்த்து விட்டுட்டோம், அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கம்தான் இன்றைக்கி நிறைய தாய் தந்தைகளுக்கு இருக்குது. இதையெல்லாம் புரிஞ்சு கொண்டவர்கள் உண்மையான மகன்கள் மகள்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தில் யோசனை பண்ணி பார்க்கணும். நாம் எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைகளை சிந்தித்தாலே போதும். ஆக தாயும் விடமாட்டார்கள், தந்தையும் விடமாட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகம் மாற்ற வேண்டும் என்றால் ஆணித்தர மூலமாக உங்களிடம் குழந்தைகள் மூலமாகவே நீங்கள் தான் பாதுகாக்கணும் அவர்களை என்று சொல்லிக்கொண்டு தாய் தந்தையை மறக்காதீர்கள் ஒரு நாளும். தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு அந்த வழி எப்படி என்று தெரியும், இருக்கிறவர்களுக்கு அலட்சியமாக தெரியும். ஆக இந்த உலகத்திலேயே தலை சிறந்த உறவு அப்படி என்று சொன்னால் அது தாய் தந்தை உறவு மட்டும்தான் முதலாவது. ஆக அந்த உறவை கண்ணீர் சிந்த விடாமல் பாதுகாப்பதே மென்மையானது என்று சொல்லிக்கொண்டு தாயை வணங்குங்கள், தந்தையை வணங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி.